தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் H-1B விசா திட்டத்தில் பெரும் மாற்றங்களை அறிவித்துள்ளார். கடந்த வாரம் $1,00,000 கட்டணம் போன்ற தடைகளை உருவாக்கிய நிலையில் மீண்டும் H-1B விசா தேர்வு முறையில் பெரிய சீர்திருத்தம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையில் தற்போதைய லாட்டரி முறையை முற்றிலும் மாற்றி திறமை மற்றும் ஊதியம் அடிப்படையில் விசாக்கள் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் அதிக ஊதியம் வழங்கும் நிறுவனங்கள் தேர்வில் முன்னுரிமை பெறும். அதீத திறமை கொண்டவர்கள் முன்னிலை பெறுவர். இந்த திட்டம் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து திறமையான தொழிலாளர்களை ஈர்க்க உதவுகிறது. புதிய தேர்வு முறை US சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீஸ் மூலம் அமல்படுத்தப்படும். ட்ரம்ப் ஆட்சியில் குடியேற்ற விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை வெளியேற்றுவது முதல் சட்டப்பூர்வமாக வருபவர்களை அமெரிக்க குடிமக்களின் நலனுக்கு ஏற்ப கட்டுப்படுத்துதல் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த நடவடிக்கைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். தொழில்நுட்பத் துறையில் வேலைவாய்ப்புகளை அமெரிக்கர்கள் பெற வேண்டும் என்பதே ட்ரம்ப் நிர்வாகத்தின் நோக்கம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.